சென்னை மற்றும் புறநகரில் மேக வெடிப்பால் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. வடபழனி, வள்ளுவர் கோட்டம், கோடம்பாக்கம், போரூர், வலசரவாக்கம், ராமாபுரம், மயிலாப்பூர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. அண்ணா நகர், வில்லிவாக்கம், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை வெளுத்து வாங்கியது. வடசென்னை பகுதியிலான ராயபுரம், வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டையில் கனமழை வெளுத்து வாங்கியது. வியாசர்பாடி பகுதியில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சென்னையின் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இரவு 9 மணிக்கு பிறகு பெய்த மழை 2 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் பெய்தது. கோயம்பேடு, திருமங்கலம், பாடி, அம்பத்தூர், மன்னூர்பேட்டை, அத்திப்பட்டு, அயப்பாக்கம், ஆவடி, பட்டாபிராம் உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. கனமழையால் ஆவடி சுற்று வட்டாரத்தில் சாலைகளில் ஆறு போல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இங்குள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய பகுதிகளில் 3 அடி உயரத்திற்கு சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். மழைநீர் வடிகாலில் இருந்து கழிவுநீர் வெளியேறியதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். சென்னை அடுத்த பூந்தமல்லி சுற்று வட்டாரத்தில் கனமழை பெய்தது. செம்பரம்பாக்கம், திருமழிசை, நசரத்பேட்டை, திருவேற்காடு, மாங்காடு, குன்றத்தூர், குமணன் சாவடி உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. சென்னையை அடுத்த தாம்பரத்தில் திடீர் மழை பெய்தது. ஆலந்தூர், மீனம்பாக்கம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், சேலையூர், வண்டலூர், முடிச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. சென்னையில் ஏற்பட்ட திடீர் மேக வெடிப்பால் 1 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகி இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடியவர் சென்னையில் இந்த ஆண்டின் முதல் மேக வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் 1 மணி நேரத்தில் பல்வேறு இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி சீனா சென்றுள்ளார். ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு சீனாவின் தியான்ஜி நகருக்கு சென்ற பிரதமருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. தியான்ஜின் விமான நிலையத்தில் திரண்டிருந்த சீன வாழ் இந்தியர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கைகுலுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி கண்டு ரசித்தார். ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோரை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தனித்தனியாக சந்தித்து பேசவுள்ளார். இந்தியா, அமெரிக்கா இடையான உறவில் திடீர் சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு இடையே நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பு உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்தியா, சீனா இடையான நல்லுறவு, அமெரிக்காவின் வரி விதிப்பால் உருவாகியுள்ள பொருளாதார சுணக்கம், ஸ்திரத்தன்மையற்ற சூழல் குறித்து 3 நாடுகளின் தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சி அமைந்த பிறகு இதுவரை 10,62,000 கோடி ரூபாயிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம். இதன் மூலமாக 32,81,000 இதன் மூலமாக 32,81,032 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமியின் வெளிநாட்டு பயணம் போல தனது பயணம் இருக்காது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடுக்கு புறப்படுவதற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு, வரப்போகுது, வந்திருக்கு.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது மீண்டும் குடும்ப முதலீடுகளை செய்யவா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சராக பதவியேற்ற 40 மாதங்களில் 4 முறை வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட மு.க.ஸ்டாலின் இந்தியாவில் மற்ற மாநில முதலமைச்சர்கள் ஈர்த்த முதலீட்டை விட மிக குறைவான முதலீட்டை கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முதலீடுகள் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படவில்லை என்றும் அவர் கூறினார். தாவேகா தலைவர் விஜயின் அரசியல் வருகை குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதிகம் பேச மாட்டேன். இதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சை குறித்து செயலில் நம்முடைய திறமையை காட்டலாம். அதுதான் என்னுடைய திறமை. மேலும் புதிய வாக்காளர்கள் அதிகமாக திமுகவுக்கு வருவதாகவும் குறிப்பிட்டார். புதிய கட்சிகள் வரலையா, புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்களா உண்மை. சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உச்சத்தை தொட்டது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 680 ரூபாய் உயர்ந்து 76,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 9,620 ரூபாயாக உள்ளது. கடந்த 10 நாட்களில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,120 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் வெள்ளியின் விலை ஒரே நாளில் 3 ரூபாய் உயர்ந்து 134 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெகு விரைவில் தங்கம் விலை கிராமுக்கு 10,000 ரூபாயை எட்டும் என்று தெரிவித்துள்ள சென்னை தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி, வெள்ளி விலையும் அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். உலகத்தில் உள்ள பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாமே இனி வரும் காலங்கள் தங்கத்தை மட்டுமே வாங்கணும், தங்கத்தின் மீது தான் முதலீடு செய்யணுங்கிற ஒரு நினைப்பு அவங்க வந்திருக்கு. ஏனென்றால் கடந்த 2-3 வருடங்களாக தொடர்ந்து தங்கத்தின் மீது முதலீடு செய்ததனால் பெரிய அளவில் லாபம் ஈட்டி வந்ததனால் இனியும் தங்கத்தின் மீதே மட்டும் முதலீடு செய்ய வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக உள்ளதால் நிச்சயமாக தங்கத்துடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரிக்கும். வர்த்தக வரி விதிப்பு குறித்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு அமெரிக்காவில் பேரழிவை ஏற்படுத்தும் என்று அதிபர் டிரம்ப் விமர்சித்துள்ளார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த நியூயார்க் நீதிமன்றம் டிரம்பின் பெரும்பாலான வரிகள் சட்டவிரோதமானவை என்று தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள அதிபர் டிரம்ப், பல ஆண்டுகளாக விவேகமற்ற அரசியல்வாதிகளால் அமெரிக்காவிற்கு எதிராக வரி விதிப்புகள் பயன்படுத்தப்பட்டதாக சாடினார். நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் இறுதியில் அமெரிக்கா வெல்லும் என்றும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. அதன்படி 5 ரூபாய் முதல் 395 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்படுகிறது. கார் மற்றும் பயணிகள் வேன்களுக்கு ஒருபடி கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை. இலகு ரக வாகனங்களுக்கு ஒருமுறை பயண கட்டணம் 5 ரூபாய் உயர்ந்து 185 ரூபாயும், லாரி பேருந்துகளுக்கு ஒருமுறை பயணத்திற்கு ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட கட்டணத்தில் 10 ரூபாய் உயர்ந்து 370 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பல சக்கரங்கள் கொண்ட வாகனங்களுக்கு ஒருமுறை பயண கட்டணம் 595 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தை நோக்கி பேரணியாக சென்ற பாஜகவினர் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து கலைக்க முயன்றனர். பீகாரில் வாக்கு அதிகார யாத்திரை நடத்தி வரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரதமரை இழிவாக பேசியதாக குற்றஞ்சாட்டி பாஜகவினர் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீகாரில் ஒரு வாக்கை கூட திருடவிட மாட்டோம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறினார். அராவில் நடைபெற்ற வாக்காளர் அதிகார யாத்திரையில் பேசிய ராகுல் காந்தி, நாடு முழுவதும் இந்த பேரணி நடக்கும் என்றார். क्रांति शुरू होती है और आपने दिखाया कि बिहार से ही क्रांति वोट अधिकार यात्रा शुरू हुई और पूरे देश में फैलने जा रही है. பீகாரில் தனக்கு எதிராக போராட்டம் நடத்திய பாஜக இளைஞர் அணியினருக்கு ராகுல் காந்தி சாக்லேட் வழங்கினார். பீகாரின் ஹராக் பகுதியில் பேரணியாக சென்ற ராகுல் காந்திக்கு எதிராக பாஜகவின் இளைஞர் அணியான பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சா அணியினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினர். அப்போது அவர்களை அழைத்து ராகுல் காந்தி சாக்லேட் கொடுத்தார். பின்னர் போராட்டம் நடத்தியவர்களை பாதுகாவலர்கள் அழைத்துச் சென்றனர். வடசென்னையில் வெள்ளத்தடுப்பு பணிகளை ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த முறை வெள்ள பாதிப்புகள் இருக்காது என்று உறுதியளித்தார். எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் தூர்வாரும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதனை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்,
தூர்வாரும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல இந்த முறை மழை பெய்யும் போது இந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு பல்வேறு இடங்கள்ல பணிகளை துவக்கி வச்சிருக்கிறேன். இந்த முறை மழையில பெரிய பாதிப்பு இல்லாத அளவுக்கு பணிகளை மேற்கொண்டிருக்கோம். கேரளாவில் 71வது நேரு கோப்பை படகு போட்டியை காண வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட லட்சக்கணக்கான மக்கள் திரண்டனர். ஆலப்புழாவில் உள்ள புன்னமட ஏரியில் சுண்டன் படகு என்று அழைக்கக்கூடிய பாம்பு படகு போட்டி களை கட்டியது. 21 சுண்டன் படகுகள் பங்கேற்று பல பரீட்சை நடத்தின. ஒவ்வொரு படகிலும் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஒன்றிணைந்து 100 அடி நீளம் கொண்ட சுண்டன் படகை இயக்கினர். பாஜக கூட்டணி அமைந்த பிறகு முதல் முறையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் ஒரே மேடையில் அருகே அமர்ந்தனர். ஜி.கே. மூப்பனார் நினைவு நாள் விழாவில் பங்கேற்ற போது இருவரும் கைக்குலுக்கிக் கொண்டனர். முன்னதாக ஜி.கே. மூப்பனார் நினைவிடத்தில் அண்ணாமலையை அருகே அழைத்து மரியாதை செலுத்துமாறு எடப்பாடி பழனிசாமி கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் சிறு சிறு பூசல் இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்து செயலாற்ற வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் எல்லாருக்கும் தொண்டாற்றுவது நம் கடமை. அதனால நான் உங்க எல்லாருக்கும் சிரம் தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா, இந்த கூட்டணியை நல்லபடியா நடத்தணும். இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய இந்த தொண்டை ஆற்றணும். இதுல சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம். தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறித்து விமர்சிக்க வேண்டாம் என அதிமுக நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுரை வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. அதில் 118 தொகுதிகளுக்கு பிரச்சாரம் சென்றபோது மக்களிடம் திமுக எதிர்ப்பு அலை உருவாகியுள்ளதை தான் பார்த்ததாகவும் அந்த திமுக எதிர்ப்பு அலையை பயன்படுத்தி தேர்தல் பணியை வேகப்படுத்துமாறும் இபிஎஸ் அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என மீண்டும் கூறியுள்ள அண்ணாமலை 2026இல் அவர் முதலமைச்சர் ஆவார் என்றும் குறிப்பிட்டார். இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மேடையில் இப்பதான் பேசிட்டு போயிருக்கிறாங்க. பேசும்பொழுது நீங்க எல்லோரும் சொன்னீர்கள் 2026 அந்த நாற்காலியில் அமரப் போகிறாங்க. ஆனால் நிச்சயமாக அந்த நாற்காலியில 2026 மாற்றம் வரட்டும். திருப்பதி ஏழுமலையான் கோவிலை சுற்றி 1 மணி நேரம் மழை பெய்தது. மாட வீதிகள், கோவிலின் முன்பகுதி, லட்டு கவுண்டர் செல்லக்கூடிய வழி உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் சாமி கும்பிட சென்றவர்கள் அவதியடைந்தனர். காசா நகரிலிருந்து மக்கள் சாறை சாறையாக வெளியேறி வருகின்றனர். 23 மாதங்களாக நீடித்து வரக்கூடிய இஸ்ரேல் ஹமாஸ் போரால் காசாவில் உணவு மற்றும் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. போர் மற்றும் பஞ்சத்தால் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 63,000 கடந்திருக்கக்கூடிய நிலையில் அங்குள்ள மக்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள குடும்பமாக புலம்பெயர்ந்து வருகின்றனர். ஏமன் நாட்டில் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கான பிரதமராக இருந்தவர் இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்ததாக ஹவுதி அமைப்பு அறிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஹவுதி அமைப்பு நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த 24ஆம் தேதி இஸ்ரேல் ராணுவம் பெரும் தாக்குதலை நடத்தியது. இதில் தங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு பிரதமராக இருந்த அகமது அலி ரஹாவி மற்றும் பல அமைச்சர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீசாந்தை ஹர்பஜன் சிங் கன்னத்தில் அறைந்த வீடியோவை வெளியிட்ட IPL நிறுவனர் லலித் மோடியை ஸ்ரீசாந்தின் மனைவி கடுமையாக சாடியுள்ளார். 2008ஆம் ஆண்டில் நடந்த சம்பவத்தின் வீடியோவை இப்போது பகிர்ந்து பிரபலமடைய நினைப்பது மிகவும் வெட்கக்கேடான செயல் என ஸ்ரீசாந்தின் மனைவி புவனேஸ்வரி தெரிவித்துள்ளார். ஹர்பஜனும் ஸ்ரீசாந்தும் இந்த சம்பவத்திலிருந்து வெளியே வந்துவிட்ட நிலையில் தற்போது தேவையில்லாமல் அவர்களின் குடும்பத்தையும் குழந்தைகளையும் காயப்படுத்தும் வகையில் இந்த வீடியோ வெளியாகி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை பாதுகாக்க புதிய கொள்கையை வடிவமைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடக்கூடிய அறிக்கையில் அமெரிக்க அரசின் தற்போதைய வர்த்தக வரி உயர்வு போல் முன்பு எப்போதும் ஏற்பட்டதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த கடின சூழ்நிலையில் மத்திய அரசின் பதில் நடவடிக்கை போதுமானதாக இல்லை என்று கூறியுள்ளவர், துணிநூல் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்தியாவின் ஏற்றுமதி துறைகளை பாதுகாக்க கொள்கை ஒன்றை வடிவமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
அமெரிக்காவின் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி தொழிலுக்கு உடனடி நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு கோரிக்கை விடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். இழப்பீடு மற்றும் சலுகைகளை அறிவிக்க வேண்டும் எனவும், பருத்தி நூல் மீதான வரி குறைப்பு, கடன் சீரமைப்பு மற்றும் வட்டி நிவாரணம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜி.கே. மூப்பனார் பிரதமராவதை தடுத்து சிலர் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் துரோகம் இழைத்ததாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கும் அளவில் பிரதம மந்திரியாக ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாச்சு. ஆனால் அவர் பிரதமராக ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆக விடாம தடுத்த சக்திகள் யாருன்னு கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நாளை கூடக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கை குழு கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீது நடவடிக்கை குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க அன்புமணிக்கு அளிக்கப்பட்ட காலக்கெடு இன்றுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் நாளை இந்த குழுவின் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தான் ஒருபோதும் விலை போக மாட்டேன் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மரங்களின் மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், புலிகள் வந்ததும் அணில்களை காணவில்லை என்றார். இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனேயே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை. நல்ல கண்ணுன்னு ஒருத்த காலம் ஒப்பேன் ஏப்பேன் அவன் யாருன்னு தெரியாதனால தான்டா நடிகன் நாடால துடிக்கிறான். நீ பின்னாடி பின்னிக்கிற. செப்டம்பர் 17 முதல் மக்கள் சந்திப்பை தொடங்க தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் தாவேகாவின் மதுரை மாநாட்டில் பேசிய விஜய் விரைவில் மக்களை சந்திக்க உள்ளதாக தெரிவித்திருந்தார். தாவேகாவின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதியில் மக்கள் சந்திப்பை தொடங்க முடிவு செய்துள்ளதாகவும், பெரியாரின் சொந்த ஊரான ஈரோட்டில் தொடங்கலாமா என்று கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. விஜயின் மக்கள் சந்திப்பு பயணம் குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் திருடப்பட்டு திருப்போணம் வைகை ஆற்றில் போடப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்போணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள நில அலுவலர் அறையில் வைக்கப்பட்டிருந்த 13 மனுக்களை யாரோ திருடிச் சென்று விட்டதாக வட்டாட்சியர் புகார் அளித்த நிலையில் இது குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் திருப்புவனம் வட்டாட்சியர் விஜயகுமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் 7 அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலான ஓரிகை, செவிலிமேடு, ஒரகடம், வாலாஜாபாத், உத்திரமேரூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆட்டியாம்பட்டி பிரிவு சாலை தாளம் பள்ளத்தில் மிதமான மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி, நாகுடி, ஆவுடையார் கோவில், கீரமங்கலம், திருநாளூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் உழவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம், பொன்பரப்பு, இளையூர் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தமிழ்நாட்டில் ஒரு வார காலத்திற்கு மிதமான மழையே பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் வரும் 5ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கே வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் திண்டலில் சிறப்பு தள்ளுபடி என்ற பெயரில் பழைய ஆடைகளை விற்பனை செய்ததாக குற்றம் சாட்டி வாடிக்கையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் தேக்கமடைந்த முன்னணி நிறுவனங்களின் ஆடைகள் 500 ரூபாய்க்கு வழங்குவதாக விளம்பரப்படுத்தியதால் தனியார் ஹோட்டலின் அரங்கிற்கு வாடிக்கையாளர்கள் குவிந்தனர். ஆனால் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ஆடைகள் பெரும்பாலும் சேதமடைந்திருந்ததால் வாக்குவாதம் செய்தவர்களை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வெளியேற்றினர்.
உள்ள வருவோம், இவர்கிட்ட வெளியே போங்க, அவங்கள பத்தி நீங்க என்னோட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதுக்காக இவர்கிட்ட வந்து புதுச்சேரியில் 2 அமைச்சர்கள் தன்னை டார்ச்சர் செய்வதாக முன்னாள் அமைச்சர் சந்திரபிரியங்கா பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். வீடியோ வெளியிட்டுள்ள அவர் தன்னை சிலர் வேவு பார்ப்பதாகவும் தனக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்க டிஸ்டர்ப் பண்றது எனக்கு தெரியுதுன்னாவது உங்களுக்கு தெரியணும்ல. எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாலும் தெரியாதுன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இவ்வளோ பேசிட்டு அந்த வார்த்தையை கூட சொல்லாம போறேன். அது எங்க ஐயா என்ஆர் ஐயாக்கா மட்டும்தான். அவருக்காக தான் நிறைய பொறுத்து போயிட்டு இருக்கேன். குற்றாலத்தில் நீர்வரத்து அதிகரிப்பால் மெயின் அருவியை தொடர்ந்து 5 அருவியிலும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. வார விடுமுறை நாட்கள் என்பதால் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். நீர்வரத்து அதிகமாக இருந்ததால் முதலில் மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. பிறகு 5 அருவியிலும் நீர்வரத்து அதிகமானது. இதனால் அங்கு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. அதே சமயம் புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். ஜம்மு காஷ்மீரின் ரேசியில் நடந்த நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் பலியாகினர். கனமழை வெள்ளத்தால் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெரும் சேதங்களை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் ரேசி மாவட்டத்தின் மஹோர் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பல வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்தன. இதில் சிக்கி 7 பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது அடுத்த படத்தின் அறிவிப்பு இன்னும் 15 நாட்களில் வெளியாகும் என இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். வெற்றிமாறன் செல்லும் இடத்திலெல்லாம் அவரிடம் வடசென்னை படத்தின் 2ஆம் பாகம் எப்போது என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் தனது அடுத்த படத்தின் அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் அந்த படத்திற்கு பிறகு வடசென்னை படத்தின் 2ஆம் பாகம் உருவாகும் என்றும் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். அடுத்த படத்தில் நடிகர் சிம்புவுடன் வெற்றிமாறன் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இனிமேல் புகாரில் சிக்கும் அரசு ஊழியர்களை ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் செய்யும் நடைமுறை இருக்காது என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. பணியில் இருந்து ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் இது தொடர்பான விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் உரிய தேதியில் ஓய்வு பெற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணை முடிந்த பிறகே பணப்பலன்களை அவர்கள் பெற முடியும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மற்றும் கர்நாடக மாநில காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையின் காரணமாக ஒகேனக்கலுக்கான நீர்வரத்து 14,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக நீர் திறப்பு குறைக்கப்பட்ட நிலையில் வெள்ளிக்கிழமை காலை வினாடிக்கு 8,000 கன அடி நீர் வந்து கொண்டிருந்தது. தற்போது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையால் வினாடிக்கு 14,000 கன அடியாக அதிகரித்து ஒகேனக்கல் மெயின் அருவி, சினி ஃபால்ஸ், 5 அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. உதகை அருகே யானை தாக்கி சமையலர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பென்ஸ்டாக் பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் சமையலராக பணிபுரிந்த சுகுந்தராவ் விவசாய நிலத்திற்கு சென்ற போது யானை தாக்கி உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதியதில் காயமடைந்த இளைஞரை மீட்டு அப்பகுதி மக்கள் மருத்துவமனையில் சேர்த்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரைச் சேர்ந்த ராமச்சந்திரன் தனது நண்பரின் திருமணத்திற்காக மேல் விஷாரம் நோக்கி வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது வேலூரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மோதியதில் ராமச்சந்திரன் காயமடைந்தார். கொடைக்கானலில் நடைபெற்ற அகில இந்திய நாய்கள் கண்காட்சியில் சுமார் 40 வகையான நாய்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 375 நாய்கள் இந்த கண்காட்சியில் பங்கேற்றன. இதில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற நாய்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் சென்ற கரும்பு லாரியை யானை ஒன்று துரத்திச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனசரகத்தில் வசிக்கக்கூடிய யானைகள் அவ்வப்போது உணவு தேடி திம்பம் மலைப்பாதைக்கு வருவது வழக்கம். அந்த வகையில் சாலையில் உலாவிய யானை ஒன்று கரும்பு லாரியை வழிமறைத்து தார்பாய்களை கிழித்து சேதப்படுத்தியதுடன் விடாமல் துரத்திச் சென்றது. சென்னையில்
சென்னையில் கல்லூரி மாணவர் கொலை விவகாரத்தில் திமுக பிரமுகரின் பேரன் சந்துருவின் ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டது. கடந்த ஜூன் மாதத்தில் காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவர் நிதின் சாய் சென்ற இருசக்கர வாகனம் மீது திமுக பிரமுகரின் பேரன் சந்துரு சென்ற கார் மோதியது. இதில் நிதின் சாய் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இந்த வழக்கில் சந்துரு உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சந்துரு தரப்பில் 2வது முறையாக ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தள்ளுபடி செய்யப்பட்டது. கரூர் அருகே தனியார் பேருந்து கூண்டுகள் வாங்கி விற்பனை செய்யும் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. சின்னமநாயக்கன்பட்டி பகுதியில் முருகன் என்பவர் பழைய பேருந்துகளை வாங்கி அதன் கூண்டுகளை பிரித்து தனித்தனியாகவும் மொத்தமாகவும் விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில் குடோனில் சுமார் 50 பழைய பேருந்துகள் இருந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் 23 பேருந்துகள் எரிந்து சேதமான நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை அருகே பிளாஸ்டிக் குடத்தில் சிக்கிக் கொண்ட தெருநாயை மீட்க அப்பகுதி மக்கள் நீண்ட நேரம் போராடினர். தெருநாய் ஒன்று தண்ணீர் குடிக்க முயன்றபோது அதன் தலை பிளாஸ்டிக் குடத்தில் சிக்கிக் கொண்டது. இதனால் மூச்சுவிட முடியாமல் ஆக்ரோஷத்துடன் கத்திக்கொண்டு இருந்த நாயை மீட்க கிராம மக்கள் நீண்ட நேரம் முயற்சி செய்தனர். ஆனால் நாயின் தலையை வெளியே எடுக்க முடியாத நிலையில் குடத்தின் ஒரு பகுதியை வெட்டிவிட்டு அது மூச்சு விடுவதற்கு உதவி செய்தனர். டோக்கியோவில் உள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலையில் பிரதமர் மோடி பார்வையிட்டார். அங்குள்ள பயிற்சி அறை, உற்பத்தி ஆலை ஆகியவற்றில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டை பார்வையிட்ட பிரதமர் அது குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, இந்தியா ஜப்பான் கூட்டுறவில் செமிகண்டக்டர் துறை முக்கியத்துவம் வாய்ந்தது என குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் புல்லட் ரயிலில் பிரதமர் மோடி பயணித்தார். அரசு முறை பயணமாக ஜப்பான் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் ஷிகரு இஷிபாவுடன் டோக்கியோவிலிருந்து சென்னைக்கு புல்லட் ரயிலில் சென்றார். அந்த புல்லட் ரயில் 1 மணி நேரத்தில் 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. அதிவேக ரயில் பயணத்தை மேற்கொண்ட பிரதமர் மோடி ஜப்பானில் பயிற்சி பெறும் இந்திய ரயில் ஓட்டுநர்களை சந்தித்து பேசினார். சர்வதேச செஸ் போட்டிகளில் ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து வரலாம் என சர்வதேச செஸ் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. 2024 நடந்த உலக ரேபிட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு நார்வே செஸ் நட்சத்திரமான மேக்னஸ் கால்சன் ஜீன்ஸ் அணிந்து வந்ததால் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் வீரர்களின் வசதிக்காக ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து செஸ் போட்டியில் பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலம், கருப்பு, சாம்பல் நிற பேண்டை அணியலாம் என்றும் அது நாகரிகமாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியை அகற்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேமுதிக வர வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். பிரேமலதா விஜயகாந்த் மிக அழகாக பேசுகிறார்கள், வலிமையாக பேசுகிறார்கள். அவர்களுக்கும் தெரியும் இந்த அரசாங்கம். நேற்று அழகா சொல்லியிருக்காங்க, நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா அதுல பிரச்சனை இல்ல, நாங்க தோற்று போட்டீங்கன்னா ஓட்டு திருட்டுன்னு சொல்வீங்களா, நீங்க அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால எனது கோரிக்கையாகவே நான் வைப்பேன், நாம் எல்லாம் இணைந்துதான் இப்ப உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசை தோற்கடிக்க வேண்டும். ஜி.கே. மூப்பனாரின் நினைவஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொண்டது அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்று தேமுதிக பொருளாளர் சுதீஷ் தெரிவித்துள்ளார். அந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி குறித்த கேள்விக்கும் பதிலளித்துள்ளார். இதுக்கும் அரசியல் சம்பந்தமே கிடையாது. நாங்க வந்தது ஜி.கே. மூப்பனார் அவர்களுக்கு எங்களுடைய அஞ்சலி செலுத்தி உள்ளோம். ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் 40 ஆண்டு நட்பு. தேமுதிக நிலைப்பாடு 2026 தேமுதிக அங்கே கூட்டணி தான் அமோக வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி மீண்டும் மலர அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்று வி.கே. சசிகலா அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில், தேர்தலில் தொடர்ந்து அதிமுக தோல்வி அடைவது வேதனை அளிப்பதாகவும், இனியும் வேடிக்கை பார்ப்பது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவிற்கு செய்யும் துரோகம் என்றும் தெரிவித்துள்ளார். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற மனதுடன் அதிமுகவினர் ஒன்றிணைவதே நல்லது என குறிப்பிட்டுள்ள சசிகலா, தனக்கு கட்சியினர் யார் மீதும் கோபமோ வருத்தமோ இல்லை என்றும் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கருப்பூர் கிராமத்தில் பட்டாசு ஆலை வெடிவிபத்து தொடர்பாக ஆலை உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஜாஸ்மின் பட்டாசு ஆலையில் நேற்று முன்தினம் வெடிவிபத்தில் தொழிலாளர் கந்தசாமி உடல் கருகி உயிரிழந்தார். ஆலையில் 13 அறைகள் இடிந்து தரைமட்டமான நிலையில் 15க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. இந்த நிலையில் வெடிவிபத்து குறித்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் பட்டாசு ஆலை உரிமையாளர் கண்ணபிரான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாப்பிள்ளையின் நண்பர்கள் மது போதையில் நடனமாட அழைத்ததால் மணப்பெண் திருமணத்தை நிறுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காந்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த பெண்ணுக்கும் பனகமுட்லு கிராமத்தை சேர்ந்த இளைஞருக்கும் கடந்த 27ஆம் தேதி திருமணம் நடைபெறுவதாக இருந்தது. முதல் நாள் வரவேற்பு நிகழ்ச்சியில் மணமகனின் நண்பர்கள் மது போதையில் வந்து மணப்பெண்ணை நடனமாட வற்புறுத்தியதோடு பெண் வீட்டாரை தாக்கியதாகவும் தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த மணப்பெண் திருமணத்தையே நிறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கிளாம் தயாரிக்கும் கம்பெனியில் மின்சாரம் தாக்கி தொழிலாளி உயிரிழந்த சிசிடிவி காட்சி நெஞ்சை பதறச் செய்கிறது. மோகன் என்பவருக்கு சொந்தமான கிளாம் தயாரிக்கும் கம்பெனியில் மகேந்திரன் என்ற தொழிலாளி வழக்கம் போல பணியில் ஈடுபட்டிருந்தார். கிளாம் தயாரிப்பதற்கான தகரத்தை துண்டிக்க இயந்திரத்தில் கை வைத்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தர்மபுரி வண்ணத்திப்பட்டி பகுதியில் கவனமின்றி சாலையை கடந்த இருசக்கர வாகனம் மீது கார் அதிவேகமாக மோதிய விபத்தின் பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தூக்கி வீசப்பட்ட பவுனேசன் என்பவர் படுகாயமடைந்தார். கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி சாலையின் இருபுறங்களிலும் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகளின் கவனம் சிதறி ஒரு வாரமாக அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் திருநாய்கள் கடித்ததில் ஒரு குழந்தை 2 சிறுவர்கள் காயமடைந்தனர். பார்வதி நகர், கடவுள் நகர், குமரன் நகர் பகுதிகளில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த போது குழந்தை மற்றும் சிறுவர்களை திருநாய்கள் துரத்தி கடித்துள்ளது. மூவருக்கும் முகம், கை, கால்களில் நாய்க்கடி ஏற்பட்டதால் ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. திருநாய்களை கட்டுப்படுத்த அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காமநாயக்கன்பாளையம் பகுதியில் பேக்கரி கடையில் லாரி புகுந்த விபத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி நோக்கி சென்ற லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் காரை இடித்து கடைக்குள் புகுந்து கவிழ்ந்தது. கார் அப்பளம் போல் உருக்குலைந்த நிலையில் கடையின் கட்டடமும் பொருட்களும் சேதமடைந்தன. படுகாயமடைந்த லாரி ஓட்டுநர் பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். புத்தக வாசிப்பால் மாணவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடாமல் கல்வியிலும் சமூகத்திலும் முன்னேற முடியும் என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் MBM மேல்நிலைப் பள்ளியில் புத்தக திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் புத்தக காட்சியை பார்வையிட்டு ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கினர். ஒரு சமூக அளவில் ஒரு நல்ல அறநெறி சார்ந்த ஒரு சமூகத்தினுடைய ஒரு குடிமகனாக வளர்வதற்கு நிறைய கருத்துக்களை, சமூக கருத்துக்களை தெரிந்து கொள்வது வந்து அவசியமாகிறது. ஸ்கூல் எஜுகேஷனை தாண்டி நிறைய கற்றுக்கிறதுக்கு புக்ஸ், ஸ்டோரிஸ், நாவல்ஸ் நிறையா இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் MLA-வாக இருந்ததற்கான ஓய்வூதியம் கேட்டு விண்ணப்பித்துள்ளார். 14வது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் கடந்த மாதம் உடல்நிலை காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இவர் 1993 முதல் 98 வரை ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணாகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். தற்போது முன்னாள் MLA-வுக்கான ஓய்வூதியம் கேட்டு ராஜஸ்தான் அரசிடம் தன்கர் விண்ணப்பித்துள்ளார். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜெகதீப் தன்கர் 70 வயதை கடந்ததால் அவருக்கு ஓய்வூதியம் மாதம் 42,000 ரூபாய் கிடைக்கும். அமெரிக்காவின் கலிபோர்னியா நகரத்தில் இருந்து SpaceX நிறுவனத்தின் Falcon 9 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. ஸ்டார்லிங்க் அமைப்புக்கான இந்த ராக்கெட்டில் செலுத்தப்பட்ட 24 செயற்கைக்கோள்களும் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டன. And liftoff. Go SpaceX, go Starlink. Vehicle is pitching downrange. MOD chamber pressures or not? கேரளாவில் நடைபெற்ற 71வது நேரு கோப்பை படகு போட்டியில் கைநகரி கிராம படக்குழுவைச் சேர்ந்த வியபுரம் சுந்தர் அணி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. 4.21 நிமிடத்தில் பந்தய தூரத்தை கடந்த வியபுரம் சுந்தர் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் தட்டிச் சென்றுள்ளது. சாம்பியன் பட்டம் வென்ற அணிக்கு 7.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் வெள்ளிமலை பட்டணம் பகுதியில் அதிகாலையில் முகாமிட்ட ஒற்றை யானை அங்கிருந்த கம்பிவேலி, காம்பவுண்ட் சுவரை ஆக்ரோஷமாக தாக்கியது. தொடர்ந்து பட்டணம் மெயின் தெருவில் புகுந்த யானை சப்தகிரி என்ற முதியவரை தாக்கியதில் முதியவரின் 2 கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டது.
சிவகங்கை அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் அடுத்தடுத்து கார் மற்றும் பைக் மீது மோதியதில் 5 பேர் காயமடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை சேர்ந்த திருமுருகன் தன்னுடைய உறவினர்களுடன் பிள்ளையார்பட்டிக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். நாலுக்கோட்டையை சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் ஓட்டிச் சென்ற கார் வளைவில் திரும்பும் போது எதிர்பாராத விதமாக திருமுருகன் ஓட்டி வந்த கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது. மேலும் பின்னால் வந்த பைக் மீது மோதியதில் 2 பெண்கள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே KN பாளையம் கிராமத்தில் கங்கையம்மன் கோவிலில் புகுந்த திருடர்கள் உண்டியலை உடைத்து 50,000 ரூபாயை கொள்ளையடித்து தப்பினர். முகமூடி அணிந்து கொள்ளையில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு ஆண்டிப்பாளையம் பகுதியில் செல்போன் பேசிக் கொண்டு வாய்க்கால் கரையில் நடந்து சென்றவர் தவறி விழுந்து தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். மோகன் பிரபு என்பவர் கீழ்பவானி வாய்க்கால் அருகே நண்பர்களுடன் மது அருந்திய பின் செல்போனில் பேசிக்கொண்டு தள்ளாடியபடி நடந்து சென்றதால் நிலை தடுமாறி வாய்க்காலில் விழுந்தார். இந்நிலையில் எலத்தூர் செட்டிப்பாளையம் பகுதியில் வாய்க்காலில் அவரது உடல் மீட்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கண்ணாடி பாட்டிலில் நிரப்பப்பட்ட வெடிமருந்து வெடித்ததில் 5 சிறுவர்கள் காயமடைந்தனர். காடாம்புலியூர் சமத்துவரம் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஒரு பேரலில் இருந்த கண்ணாடி பாட்டிலில் வெடிமருந்து நிரப்பி வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அதனை எடுத்து சிறுவர்கள் விளையாடிய போது திடீரென வெடித்ததால் சிறுவர்கள் காயமடைந்த நிலையில் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி சங்கல் தெவ்பு தர்காவில் மிலாடி நபியை முன்னிட்டு சிறப்பு துவா மற்றும் பாத்தியா நடத்தப்பட்டது. விழாவில் 1500 கிலோ மைதாவை கொண்டு சுமார் 40,000 பரோட்டாக்கள் தயாரித்து பக்தர்கள் பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. ராஜஸ்தானின் 14ஆம் நூற்றாண்டில் பிறந்த சமயத்துறவி பாபா ராம்தேவின் பிறந்தநாளை ஒட்டி கோவையில் வசிக்கக்கூடிய ராஜஸ்தான் மக்கள் ஊர்வலம் சென்றனர். தேங்காய் எண்ணெய் மற்றும் நெய்யில் ஏற்றப்பட்ட ஜோதியை ஊர்வலமாக கொண்டு சென்றிருந்த மக்கள் பாரம்பரிய இசைக்கு ஏற்ப நடனமாடி அசத்தினர். சென்னை குரோம்பேட்டையில் 60 டன் சிமெண்ட் கலவை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் இந்த விபத்து நடந்தது. இந்த விபத்தினால் GST சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. அருகே உள்ள மேம்பாலம் வழியாக வாகனங்கள் திருப்பி விடப்பட்டன. 3 கிரேன்கள் உதவியுடன் லாரி அகற்றப்பட்டது. இதனால் அந்த சாலையில் சுமார் 7 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செல்போன் டெம்பர் கிளாஸ் தயாரிப்பு ஆலை உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவில் திறக்கப்பட்டது. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த ஆலையை திறந்து வைத்தார். ஆப்டிமஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த டெம்பர் கிளாஸ் ரெனோடெக் என்ற பெயரில் விற்பனையாக உள்ளது. இங்கு தயாரிக்கப்படும் டெம்பர் கிளாஸின் விற்பனை மூலம் 2027ஆம் நிதியாண்டிற்குள் 2000 கோடி ரூபாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.